கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விழிபின் விடியலில் நீங்கள் நெஞ்சதி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் புனித வெள்ளியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இயேசுவின் தியாகத்தை நமக்காக இயேசுவானவர் வாழ்ந்து காட்டிய மாதிரியை பின்வைத்து போன அவருடைய அடிச்சுவடுகளை தொடரும்படியாய் இந்த நாளானது அனுசரிக்கப்படுகிறது. இது உலக வாழ்வுக்கு மாறான வாழ்வு. ஒருவன் எதிர்த்தால் நாமும் எதிர்த்து நிற்க வேண்டும். ஒருவன் தகாதபடி பேசினால் நாமும் தகாதபடி பேச வேண்டும். ஒருவன் நம்மோடு சண்டையிட்டால் நாமும் சண்டையிட வேண்டும். ஒருவன் நமக்கு அநியாயம் செய்தால் நாமும் அநியாயம் செய்ய வேண்டும். இது உலக இயல்பு. இது கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிற, கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிற நமக்கு உகந்த வாழ்க்கை அல்ல. வேதமழகாய் சொல்லுகிறது, 1 பேதுரு 2 அதிகாரம் 20 நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் என திருமுறை தெளிவுபடுத்துகிறது. நியாயமாய் இயேசுவானவர் பாடுபடவில்லை, அவர் அநீதியாய் பாடுபட்டார். யாருக்காக? நமக்காக. நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து, நம்மை மரணத்தின் அழிவிலிருந்து மீட்டு இரட்சிப்பை கொடுப்பதற்காக, தன் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. பாவம் செய்யாத ஒருவன் அநீதியாய் பாடுபட்டால் நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம். இதை நம்மால் செய்ய முடியாது, நம்மால் பொறுத்து கொள்ள முடியாது. இதை இயல்பாய் இந்த உலகத்தில் வாழுகிற எல்லாராலும் செய்துவிட முடியாது. இதை யாரால் செய்ய முடியும் என்றால், கர்த்தர் மேல் பற்றுறுதியாய் இருக்கிற மனசாட்சி உள்ளவர்களால் மட்டுமே இதை செய்ய முடியும். அன்றைக்கு எல்லா காயங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு ஒருவரால் அமைதியாய் இருக்க முடியுமானால் நாமும் அப்படி பொறுத்து கொள்ள முடியும். மாறுதலான வாழ்வை வாழ முடியும். எப்பொழுது என்றால், நமக்காக கோர சிலுவையிலே தூய இரத்தத்தை சிந்தி நம் பாவங்களை கழுவிய இயேசுவை நோக்கி பார்க்கிறவளாக, அவர் தியாகத்தை, அவரின் தூய்மையான அன்பை, அவரின் அளவிலாத இரக்கத்தை உணர்ந்தவர்களாக மாறுகிற போது, கிறிஸ்துவின் மீது அன்பு கொள்ளுகிற போது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு நமக்குள்ளே விதைக்கப்படும். அது வேரூன்றி விருட்சமாகிற போது அந்த பக்குவம் நம்மை முழுமையாய் ஆட்கொண்டு வழிநடத்தும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மிலே வெல் கொள்ளுகிற மனிதராய் நீர் எங்களை மாற்றும். உம் சமூகத்திலே காத்திருக்கிறோம். நீரே வழிநடத்தும். ஆமென்.